தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. சென்னையில் 4 அடுக்கு பாதுகாப்பு. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர்கள் சந்திப்பு. வாக்கு எண்ணிக்கையின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் விசிக தொண்டர்கள் சரியாக பணியாற்றவில்லை. திமுக, அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரித்திருப்பதாக வீடியோ வெளியிட்டு திருமாவளவன் பேச்சு. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தவிக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரம். கைது செய்யப்பட்ட 9 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. லாப நஷ்டத்தை நடிகர்கள் பங்கிட்டுக் கொள்வதை வலியுறுத்தி திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலை நிறுத்தம். தமிழ் திரைப்பட படப்பிடிப்புகள் ரத்து. நாடு முழுவதும் இன்று மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. 2.80 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத இருப்பதாக தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. மீண்டும் 1,12,000 ரூபாயை தொட்டது. சிலிண்டர் விலை உயர்வால் தமிழ்நாட்டில் தங்கும் விடுதிகளில் வரும் 5ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு. தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. நெடுஞ்சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கொடைக்கானலில் உள்ள பூம்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் கட்டணமின்றி செல்லலாம். ஆன்லைன் கட்டண வசூலிப்பால் தாமதம் ஏற்படுவதாக கூறி வாகன ஓட்டிகள் போராட்டம் நடத்திய நிலையில் ஆட்சியர் அறிவிப்பு. கொடைக்கானலில் தொடரும் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேலாக மலைப்பாதையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் 5ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரக்கூடும் என கணிப்பு. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேற்கு வங்கத்தில் கூடுதல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் மற்றும் காவல் பார்வையாளர்கள் நியமனம். தேர்தல் ஆணையம் உத்தரவு. மக்களவை மதிப்பீட்டு குழுவின் புதிய தலைவராக பாஜக எம்பி சஞ்சய் ஜெய்ஷ்வால் நியமனம். சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னராக ரோஹித் ஜெயின் நியமனம். மத்திய அமைச்சரவையின் நியமனங்களுக்கான குழு ஒப்புதல். புழக்கத்தில் இருந்த 98.47% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி தகவல். ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் முதல் கத்ரா வரை இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் சேவை ஜம்மு வரை நீட்டிப்பு. கடும் பாதுகாப்புடன் இயக்கப்படும் ரயில் சேவை. ஜம்மு காஷ்மீரின் கட்சூ பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. தோடா, கிச்வார் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு.
மணிப்பூர் மாநிலத்தில் 23 சட்டவிரோத பதுங்கு குழிகள் தகர்ப்பு. பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. ஈரானின் சமீபத்திய பரிந்துரைகள் திருப்தி அளிக்காததால் அந்நாட்டை விட்டு அமெரிக்கா தற்போதைக்கு வெளியேறும் வாய்ப்பில்லை என ட்ரம்ப் அறிவிப்பு. போர் முடிந்த பிறகு கச்சா எண்ணெயின் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. ஒப்பந்தப்படி செயல்படாததால் அமெரிக்காவுடன் மீண்டும் போர் ஏற்படக்கூடும். ஈரான் ராணுவம் அறிவிப்பு. கியூபாவிற்கு எதிரான தடைகளை விதிக்க அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை. கியூபா வெளியுறவு அமைச்சர் ப்ரூனோ ரோட்ரிக்ஸ் கண்டனம்.